போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தஞ்சாவூர்ல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 5 கோடி ரூபாய்க்கு இந்த இடம் தேவைதானா, ஏன் இருக்கிற இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இந்த கருத்தை சொல்றாருன்னே வச்சுக்குவோம், இல்லை வந்து ஒரு விமர்சனம் பண்ணணும்னு பண்றாருன்னு வச்சுக்குவோம். பட் அவர் யாருக்கிட்ட சொல்றாருன்னா, கார்பரேட் ஆஃபீஸ்ன்றது கொஞ்சம் மேம்படு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், மினிமம் 7 ஸ்டார். ஓகே, விட்டா மேலே ஒரு ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி போட்டுக்கோங்க, அப்படியே பனையூர்ல சுயின்னு போய் அப்படியே வந்து அப்படியே இறங்கிக்கிற மாதிரி. இன்னைக்கு நிதி நிலைமை நம்ம எல்லாத்தையும் சிக்கனமா செலவழிக்கணும்னு இந்த அரசு முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த செலவு இப்போதைக்கு எதுக்கு ஒரு 5 கோடி, ஏன் அது வேற எல்லாத்துக்கும் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஒரு முதலமைச்சர் கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த லெகசி ஹெரிட்டேஜ்னு இருக்குல்ல, மாண்புன்றது கௌரவம் கண்ணியம், அதெல்லாம் வந்து புனித கோட்டை கிட்ட கூட போக முடியாது. அதுக்காக ஜெயலலிதா உங்களை விட பயங்கர வசதி பார்க்குறவங்க, தெண்ட செலவு. ஒரே வார்த்தை சொல்லணும்னா தெண்டம் செலவு, தாவேக்கா மாதிரி பிரித்து பேசணும்னா தெண்ட செலவு. ஒரு தனக்கான அலுவலகத்தை 5 கோடிக்கு அவர் ரெனோவேட் பண்ண போறாருங்கிறது ஒரு பெரிய செய்தியாவோ, ஒரு பெரிய யாருமே ஒரு கண்டிக்கிற இடத்துலையோ, ஒரு சமூக வலைதளங்களோ ஒரு விமர்சனமாக கூட அது வராம எப்படி அது கடந்து போகுது? இல்லை, அது விமர்சனம் இல்லை, நிறைய பேரோட அறியாமை. தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் மோசம், இபிஎஸ் மோசம், அதனால அவங்களோட பார்க்கும்போது இவர் சரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் சிஸ்டம் ஒன்று தான். ஐயா நிர்மல்குமார் வந்து நிறைய உண்மைக்கு புறம்பான செய்திகளை அடிச்சு விட்றாரு. ஒரு தொடர் கதையா இருக்கே சார், நம்ம ஒரு இது நூல் விட்டு பார்ப்போம், என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அப்படி இருக்கட்டும், இல்லைன்னா டக்குன்னு நூலை திரும்ப எடுத்துக்கலாம். அதுதான் அது நூல் விட்டு பார்க்கறதுன்றத விட மொட்டை அடிச்சு பார்க்கறது ஜனங்களை. இப்போ மறுசீரமைப்பு அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, தற்காலிகமாக நிறுத்தி வைப்பான். அதெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு பின்னாடி ஏற்ற போறோம். கோடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவிட்டு நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் புதிய இடத்துக்கு மாறுறது தொடர்பாக தமிழக அரசு டெண்டர் கோரியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த இடத்த வந்து நீங்கள் ரீவாம் பண்ணி கொடுக்கணும்னு, 3 மாதத்தில் முடிச்சு கொடுக்கணும்னு டெண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தஞ்சாவூர்ல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 5 கோடி ரூபாய்க்கு இந்த இடம் தேவைதானா, ஏன் இருக்கிற இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த டெண்டர் கோர்னது, இந்த அமௌண்ட்டு இவ்வளோ ஹியூஜாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. முதல்ல வந்து ஒரு இந்த கருத்தை சொல்கிறவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர். இப்போ நடுவில் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு முதலமைச்சர் அலுவலகம்னா 5 கோடி ஆகாதா அப்படின்னு கூட இதை நியாயப்படுத்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துங்க, உங்களுக்கு எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பணத்தோட அருமை என்ன அப்படின்றது தெரியாது. இப்போது விவசாயிகள் வந்து அங்கே வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி கடன் வாங்கினவங்க வந்து இந்த கடன் வந்து ரத்து ஆகாததுனால ஏதோ வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த கோரிக்கையை வந்து வச்சிட்ருக்காங்க. அவங்க மத்தியில் போய் இவர் இந்த கருத்தை சொல்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இந்த கருத்தை சொல்கிறாருன்னே வச்சுக்குவோம், இல்லை வந்து ஒரு விமர்சனம் பண்ணணும்னு பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். பட்டு அவர் யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா, வருமானம் இல்லாமல் 3 மாத காலம் வாழ்வாதாரம் பாதித்து கடனாளியாகி கஷ்டப்படுறவங்க கிட்ட இதை சொல்கிறாரு. இப்போ அவங்க மத்தியில் வந்து இது கண்டிப்பாக வந்து சிந்திக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க நகரத்தில், என்னங்க ஒரு சிஎம் ஆஃபீஸு ஒரு 5 கோடி தானேங்க அப்படின்றவங்க. அது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அதை பற்றி தெரியாது. தெருக்கோடியில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். அந்த 5 கோடின்றது வந்து அந்த 5 கோடியை தாண்டி என்ன மனநிலையில் முதலமைச்சர் இருக்கிறாருன்றது தான் அங்கே பொருள். இந்த 5 கோடி கூட என்னை பொறுத்தவரைக்கும் பெரியவில்லை. ஓகே, ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சரை பார்த்து ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நாங்களும் அங்கெல்லாம் தான் உட்காந்து வேலை பார்த்தோம், நாங்களும் முதலமைச்சராக இருந்தோம், ஏன் அந்த அறையிலேயே உட்காந்து வேலை பார்க்க முடியாதா, உங்களுக்கு என்ன கஷ்டமா கசக்குதா? இன்னைக்கு பொருளாதாரம் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மோசமாக இருக்கிற நேரத்தில், பொருளாதாரம் மோசமாக இருக்கிற இந்த நிலைமையில் இந்த 5 கோடி தேவையா, ஏன் இந்த ஆடம்பரம்னு கேட்குறேன். இது 2 விஷயம். ஒன்று, இது 5 கோடின்றது ரிப்பேர் பண்ணுறது ரெடி பண்ணுறது ஒன்றி கிடையாது, இன்டீரியர். ஏன்னா பெரிய நல்ல நீட்டுக்கு பெரிய சோஃபா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போடணும், பர்மா தேக்கில் உட்கார வச்சு குஷன் போட்டு உட்காந்தா தான் வரவங்க உட்காந்தா மெத்துன்னு இருக்கும். அப்புறமா ஏசியெல்லாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கு, அப்புறமா அது வந்தவுடனே ஆன் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகிற மாதிரி. நீங்கள் போய் பாருங்கள், நடந்த ஆஃபீஸ் செட்டப் மாற்றணும். கார்பரேட் ஆஃபீஸ்ன்றது கொஞ்சம் மேம்படு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், மினிமம் 7 ஸ்டார். ஓகே, விட்டா மேலே ஒரு ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி போட்டுக்கோங்க, அப்படியே பனையூர்ல சுயின்னு போய் அப்படியே வந்து அப்படியே இறங்கிக்கிற மாதிரி. அதுங்க நாட்டில் வந்து இப்போது ராகுல் காந்தி அவர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் சாதாரணமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு புரியறது கிடையாது. இதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு கிடையாது. மற்றவங்களோட பழகும்போது இல்லை ஒரு சில விஷயங்கள் கிராமங்களெல்லாம் போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும்.
நான்லாம் அதை பார்த்துருக்கேன். அதாவது ஒரு அது எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு சில கிராமத்துலலாம் போய் தங்கும்போது ஒரு பத்திரிகையாளராக எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டில் போய் ஒரு 200 ரூபாய் இல்லை 300 ரூபாய் அந்த மாதிரி கடன் வாங்கி கோழிக்கறி கடைக்கு போய் கோழி கறி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுவாங்க. இது நம்ம கிராமத்துலலாம் சத்தம் இருக்காது, பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்றது கேட்கும். அதை வந்து நம்ம வெளிப்படையாக அங்கே வந்து சொல்லவும் முடியாது. என்னன்னா அவங்க என் மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி நான் சொல்கிறது வந்து இந்த பறவை ஆர்வலர்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த வனத்துறையில் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க எனக்கு நண்பர்கள். அதை காட்டை நேசித்து இந்த நிறைய பேர் வந்துட்டு அது மலையிலே தங்கி வாழக்கூடியவர்கள். வால்பாறையில் இது மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு ஆச்சு. நான் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் தங்கும்போது எந்த வசதியும் இல்லாமல் தான் நானும் தங்குவேன். அது மாதிரி அவங்க சென்னைக்கு வந்தாலும் சரி என்னோடய வீட்டுக்கு வருவாங்க. நான் வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க, இப்போ பிள்ளைங்க கூடலாம் விளையாடுவாங்க. இப்போ நான் வந்து அவங்களாம் இங்கே வீட்டில் சாப்பிடாம போனால் நான் அது வருத்தப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா ஒரு 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 பழக்க வழக்கம். ஓகே. அப்போது எனக்கு வந்து அந்த 200 ரூபா வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கில் என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு செய்தி என்னென்னா, சின்ன பைக்காக இருக்கும், ஒரு 50 சிசி வண்டியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க இன்னும் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா வந்து இவர் பர்ஸை திறந்து பார்ப்பார், இருக்காது. உடனே திரும்பி வீட்டம்மா கிட்ட காசுன்னு என்கிட்ட இதுதான் இருக்குன்னு அவங்க பார்த்தா ஒரு 50 ரூபா எடுத்து கொடுப்பாங்க, இல்லை ஒரு 100 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. அதில் புருஷரும் மனைவியும் பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் காய்கறி இல்லை கீரை எல்லாம் வச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், என் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு ஏன் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? உங்கள் கண்ணுக்கு வந்து ஆடம்பரம், நட்சத்திர காரு, நட்சத்திர வசதிகள் இதுதான் தெரியுது. சரி, இதெல்லாம் கூட ஜீர்ணிச்சுக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கேட்டது நியாயமான கேள்வி, 100% சரியான கேள்வி. இது வந்து அரசியல் காரணம் அப்படி இப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்போ இவர் ஆடம்பரத்தை நேசிக்கிற ஒரு முதல்வராக இருக்கிறார். இபிஎஸ் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நிதி நிலைமை நம்ம எல்லாத்தையும் சிக்கனமாக செலவழிக்கணும்னு இந்த அரசு முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த செலவு இப்போதைக்கு எதுக்கு ஒரு 5 கோடி, ஏன் அது வேற எல்லாத்துக்கு கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஒரு முதலமைச்சரை கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் நான் இல்லை, அந்த இடம் தான் நம்ம இது பண்ணணுன்றது முதலமைச்சர் தன்னுடைய உரிமை, முதலமைச்சரோட உரிமை, அதுக்குள்ளலாம் யாரும் தலையிட முடியாதுங்கிற அவங்க ஒரு பார்வை வைக்கிறாங்களே சார். இல்லைங்க, அதெல்லாம் பார்வை வைக்கிறதுன்றது வேறங்க. இப்போது ஆல்ரெடி பழைய பில்டிங்கு அழகாக இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பொதுமக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க, நான்லாம் பார்த்துருக்குறேன். அதுவே ரொம்ப ஆடம்பரமாக ஒரு பாரம்பரியமாக இருக்கும். ஆடம்பரத்தை தாண்டி பாரம்பரியமாக இருக்கும். அந்த தூண்களெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் போடப்பட்டிருக்கிற அந்த மேஜைகள்லேருந்து எல்லாமே கம்பீரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கம்பீரத்துக்கு இப்போ வந்து வேறு நீங்கள் ரெடி பண்ணாலும் வராது. உங்களால் இன்னொரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்க முடியும், ஒரு 7 ஸ்டார் மாதிரி ஒன்று ஆக்க முடியும், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் உருவாக்க முடியும். ஆனால் அந்த லெகசி ஹெரிட்டேஜ்னு இருக்குல்ல, மாண்புன்றது, கௌரவம், கண்ணியம், அதெல்லாம் வந்து புனித கோட்டை கிட்ட கூட போக முடியாது. வெள்ளக்காரன் பீரியடில் குண்டு போடுறான்னு சொல்லிட்டு குண்டு தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தடியாக இருக்கும் ஒவ்வொரு பில்லரும். அதெல்லாம் வந்து உடனேலாம் வச்சுலாம் இடிக்க முடியாது. ஒரு போல்டரும் இந்த சைஸ் இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். அதெல்லாம் வந்து தெரியாது நம்ம எந்த பில்டிங்கில் உட்காந்துருக்கோம், அதனுடைய மாண்பு என்ன, மரியாதைன்னு தெரியாதவங்க கிட்ட அதை கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு யானையை கொடுக்குறேன், யானையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? யானையை வச்சேன்னா கோயிலில் எடுத்துன்னு போய் வச்சு பிச்சை எடுப்போம், நல்லாயிருக்கும், இவ்வளோ பெரிய சைஸில் பிச்சை எடுத்தால் நல்லாயிருக்கும். அது யானை, அது வந்து காட்டுக்கு அதிபதி, அது வந்து மழைக்காடை காட்டை நிர்வாகம் பண்ணுற அதுக்கு திறமை இருக்குது. அது எங்கெல்லாம் நடந்து போதோ அங்கெல்லாம் புல்லுவ முளைக்கும், அது எங்கெல்லாம் நடந்து போதோ அங்கெல்லாம் வந்து காடு செழிக்கும், மழை வரும். அதுதான் வந்து அந்த ஆற்றினுடைய தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்றது தெரியாதுல்ல. யானையை பற்றி தெரிஞ்சவங்க அதை காட்டில் வச்சு அழகாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. யானையை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? வேற எங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு இந்த கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டிட்டுன்னு போகிறது, அதை முனையில் நிற்க வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறது, எனக்கு தெரியாது. நான் என்னத்தை பயன்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ தெரியாதவங்களுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அதான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லும். 5 கோடி ரூபாயில் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர்னு அந்த உடன் பிளாங்கில் இருக்குது பாருங்க போர்டு, அந்த ஒத்த போர்டு போதும், அது பல கோடிகள் பணத்துக்கு அப்பாற்பட்ட செல்வாக்கு. அது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையும் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை. அது ஒரு போர்டு வச்சுட்டு சேர்ல உட்காந்து 4 பேர் உட்காந்துமே அதுதாங்க. இல்லை, வசதி பற்றாக்குறைன்னு தான் அவங்க முதல்ல சொன்னாங்க. அதுக்காக அம்மையார் ஜெயலலிதா உங்களை விட பயங்கர வசதி பார்க்குறவங்க. ஆமாம், ரைட்டா? சின்ன சின்ன விஷயங்கள். நீங்கள் பனையூர் வீடு உங்கள் வீடு சைஸ் என்ன, கொடநாடு சைஸ் போய் பாருங்க. நான் கொடநாடு வெளிலேருந்து பார்த்துக்கிறேன், உள்ளே போனதில் உள்ள என்ன, ஓகேங்களா? கொடநாடு வெளியிலேருந்து பார்த்துருக்குறேன், கொடநாடு சைஸ் என்னன்னு தெரியும். சிறுதாவூர் பங்களாவும் வெளியிலேருந்து பார்த்துருக்குறேன்.
ஒரு ஒரு செய்திக்காக உள்ள ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சிறுதா ஒரு பங்களா எப்படி இருக்குது பார்த்துருக்கேன். போயஸ் தோட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவன் வீடு எப்படி இருக்கும் என்ன எனக்கு தெரியும். அவங்களே புனித கோட்டையில எல்லாம் எனக்கு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும், இதை இடிச்சு நம்ம வசூல் ராஜா படத்தில் சொன்னாண்ணே லக்கி நம்பர்ண்ணே, இந்த சவுரி இடிச்சு இதை எடுத்துக்கிறோண்ணே, இது ரெண்டும் சேர்த்தா உனக்கு லக்கி நம்பர்னா ஆகுண்ணே, அந்த வேலைலாம் பண்ணல அவங்கெல்லாம். அப்போது இது வந்து யாரோ சொல்கிறதாங்களா? சரி, சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. எனக்கு கூட தான் நிறைய பேர் சொன்னாங்க டாப்பில் போகிறேன் நீன்னு. எனக்கு தெரியும் நான் எங்கே டாப்பில் இருக்கிறேன்னா கீழே இருக்கிறேன்னான்ட்டுன்னு. வாழ்க்கைன்றது வந்து சமமாக கீழே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, விழுந்தா உடனே எழுந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 10வது மாடியில் உட்காந்துட்டு இப்போ அதனால் என்ன புண்ணியம்? வரவங்களுக்கும் அந்த லிஃப்ட் தான் எக்ஸ்ட்ராவாக ஓட போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் போகிறதுன்றது கம்மி தேய்மானம். முதலமைச்சருக்குன்னு தனி லிஃப்ட் கொடுத்தாகணும், அது ப்ரோட்டோகால். நீங்கள் அங்கே அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா அது ப்ரோட்டோகால், அதெல்லாம் லைட் தெண்ட செலவு. ஒரே வார்த்தை சொன்னோன்னா தண்டம் செலவு, தாவேக்கா மாதிரி பிரித்து பேசினோன்னா தண்ட செலவு, அவ்வளோதான். அது மேலே ஒன்றுமே கிடையாது. 5 கோடியில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கூட ஒரு 5 கோடி ஒரு 10 கோடி போட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற தூய்மை பணியாளர் பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். 10 கோடிக்கு மேலெல்லாம் ஒன்றும் சம்பளம் ஆகிட போகிறதில்ல. இப்போ இருக்கிற சம்பளத்தோட இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 5000 6000 அந்த மாதிரி ஏதோ சேர வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 6000 சேர்த்துட்டு என்ன ஒரு 150 200 தொழிலாளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 500 தொழிலாளி வச்சுக்கோங்களேன். 500 இன்ட்டு ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த 10 கோடி ரூபா பணத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அதை சமாளிச்சிடலாம். ஏன்னா இப்போவும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பார்வை எவ்வளோ குறைவாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக கம்ப்யூட்டர் வாங்காம ரொம்ப நாளாக காசு கிடையாது. ஏன்னா ஸ்டேஷ்னரி பிரிண்டிங்க்கு வந்து ஃபினான்ஸ்க்கு லெட்ரு எதுனா வந்து பணம் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு போதிய அளவுக்கு வாங்குறதில்ல. புது கம்ப்யூட்டர்ஸ் மாற்றலை. நிறைய இடத்துல பிரிண்டர்ஸ் பழைய பிரிண்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் செக்ஷன்ஸில் இருக்கிற நிலைமையை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது அரசு ஊழியர்கள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அவங்க என்னோட கருத்தோடு ஒத்துப்போங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஆனால் 5 கோடியை தூக்கி நீங்கள் செலவு பண்ணுறீங்க. தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கமே அதை எல்லாத்தையும் இப்படி சும்மா மாற்றிட்டு இருந்தால் எப்படி எல்லாத்தையும் அங்கே மாற்ற முடியும்னு அவங்களே ஒரு கண்டன அறிக்கை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கங்க. ஏங்க 5 கோடின்றது ஒரு அதை பிரித்து ஒரு 10 குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சமா? அது என்னாச்சு? அது அந்த 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 10 குடும்பம் செட்டில்டு. சரி, 10 குடும்பத்துக்கு வேணாம், 5 லட்ச ரூபா எடுத்து அந்த பணத்தை நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க. லாட்ரி மாதிரி, லாட்ரி உங்களுக்கு விழுந்தது, தமிழ்நாடு அரசின் முதல்வரோட சிறப்பு பம்பர் பரிசு அப்படின்னு 5 லட்ச ரூபா ஏழை பழையெல்லாம் நம்பர் வாங்கி போகிறீங்கன்னா அந்த பணத்தை பெறாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்நாள் பூரா செட்டில்டு. அது எத்தனை பேங்க்கில் போட்டால் போதும், வர வட்டி காசை மாதம் மாதம் வாங்கிக்கின்னு கூட இருக்கிற செலவோடு போனாவே போதும், கஷ்டப்பட வேணாம். போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு 15 பஸ் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம், கூடவே வாங்கலாம். ஏன்னா இப்போ வந்து இது நீங்கள் லோனில் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம். அது நீங்கள் எல்லாம் ஏசி பஸ்ஸாக வேற விடணும்னு சொன்னதப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம செலவை குறைக்கணும் அரசுன்னா இந்த இப்போது இந்த 5 கோடிக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செலவு பண்ணுறதா எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அது ஒண்டி இல்லை. டெண்டர் வந்துச்சு. அதை தாண்டி அந்த இடத்த இப்போ முதலமைச்சர் எடுத்துக்கிறாரு. பழைய ஆஃபீஸே வச்சுக்கு வரோம் அவர். வீடே கேம்ப் ஆஃபீஸ் முதல்ல. ஆமாம், பனையூரே கேம்ப் ஆஃபீஸ். இன்னும் சுருக்கப்ப சொன்ன போனால் முதலமைச்சர் போறாருல வாகனம், அதுவே அலுவலகம் மாதிரி தான். முதலமைச்சர் எங்கே இருக்கிறாரு, அவர் போறாரு வாருங்க வண்டி, அதிலே கூப்பிட்டு ஒரு அமைச்சரை உட்கார வச்சுட்டு பேசிட்டு போனால் அது ஆய்வு. ஆமாம், முதலமைச்சர் ஒரு 3 எம்எல்ஏ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசிட்டு போறாருன்னா அது வந்து இன்புட்ஸ் கேதர் பண்ணுறது. ஒரு 2 பத்திரிகையாரனை கூட உட்கார வச்சுட்டு நாட்டில் என்ன நடக்குதுன்னா அது வந்து ஒரு கலப்பணி தெரிஞ்சுக்கிறது. அது பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு. அப்படி இருக்கும்போது அந்த வண்டியில் வந்து எல்லாமே இருக்கும். முதலமைச்சர் போகிற வண்டியில் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் தங்குற வீடுல இருந்து உங்களுக்கு புனித கோட்டையிலேருந்து இவ்வளோ வசதிகள் இருந்தும் வரணும்னே அவசியம் கிடையாது. இவ்வளோ இருந்தும் 10வது அடுக்கு மாடியில் நான் முக்கால்வாசி இடத்த எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற 3 அலுவலகத்தில் ஒரு 2 அலுவலகத்தை நான் அங்கேருந்து வெளியில் தள்ள போகிறேன். இப்போ அந்த அலுவலகத்துக்கு செலவாக போகுது. இப்போ இவ்வளோ நாள் அது அதே சேரு அதே ஏசி அதிலே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுக்கும்போது பாதி வேஸ்ட்டாக போகும், பாதி உடையும், பாதி யாருன்னா ஏமாந்தாங்கன்னா யாருன்னா வீட்டுக்கு எதுன்னு போடுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது சமுதாயத்தில். அதுக்கு சொல்ல வரேன் நான், புரியுதுங்களா? அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டாலும் புது ஆஃபீஸ் டெவலப் பண்ணுறது அங்கே செலவு. அது 5 கோடி இல்லாமல் இதுக்கெல்லாம் தனி. ஆமாம், இதுக்கு செலவாகும். இப்போ டபுள் செலவு. இப்போ முதலமைச்சர் அலுவலகம்னு சொல்லிட்டு இப்போ ஏசியெல்லாம் போடாமல் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 2 நாள் சிஎம் வரலன்ட்டு போடாமல் கூட வச்சிங்கன்னா 3ஆம் நாள் வந்து போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதை ரன் பண்ணி ஆகணும். இந்த கரண்ட்டு செலவு, ரெக்கரிங் செலவு. அதே மாதிரி இந்த புதுசாக இங்கே இருக்கிற ஆஃபீஸை நீங்கள் தள்ளுறீங்க. அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களாம் அந்த புது ஆஃபீஸ் போகணும். கலைவாணர் ரங்கமாக எங்கே போடுறாங்கன்னு தெரியல. அது அந்த இடத்துல செலவு பண்ணணும். அந்த இடத்துல கரண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். யார் விட்டு காசு இதெல்லாம்? யாரோட வரி பணம்? யார் கேட்குறது? எங்கள் அண்ணனை பார்த்தா அழகாக இருக்கிறாரு, அதுக்கு இவ்வளோ செலவா?
இதெல்லாம் அவருக்கா தோணணுங்க, இதெல்லாம் சொல்லி தெரியறது இல்லை. அவரு கான்வாய் போகும்போது பாதியை பிளாக் பண்ணி ஒரு லேன்ல மட்டும் போறாரு, சின்ன சின்ன விஷயங்களும் அவரே சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு. இப்படியான நெரேட்டிவ் மத்தியில ஒரு தனக்கான அலுவலகத்தை 5 கோடிக்கு அவர் ரெனோவேட் பண்ண போறாருங்கிறது ஒரு பெரிய செய்தியாவோ ஒரு பெரிய யாருமே ஒரு கண்டிக்கிற இடத்துலயோ ஒரு சமூக வலைதளங்களோ ஒரு விமர்சனமாக கூட அது வராம எப்படி அது கடந்து போகுது? இல்லை, அது விமர்சனம் இல்லை, நிறைய பேரோட அறியாமை. தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாலின் மோசம், இபிஎஸ் மோசம், அதனால அவங்களோட பார்க்கும்போது இவர் சரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் சிஸ்டம் ஒன்று தான். சிஸ்டம் என்னன்னா, இந்த கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் அனுப்பிச்சு முதலமைச்சராக இவர் பதவி ஏற்றுக்க போற சொல்லி கான்வாய் கொடுத்தாங்க. அப்போவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆஃபீஸர் புதுசா பெயிண்ட், புதுசா ஃபர்னிச்சரு, புதுசா ஏசி எல்லாம் மாட்டி அதுக்கு வேற லட்சங்கள்ல செலவாயிருக்குது. அங்கேயும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இங்கேயும் திருப்பி கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு திருப்பி இங்க இருந்த ஆபீஸத்துக்கு வெளியில அனுப்புவோம், அதுக்கும் கோடி. இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து துட்டே? இந்த படத்துல கேட்பாரு. ஆமா, இது கமல் சார் கேட்பாரு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து துட்டே அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி நான் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கேட்டேன் என்னங்க, ஸ்டாலின் பண்ணலையா, எடப்பாடி பண்ணலையா, ஜெயலலிதா அவங்க போலியா, அப்படியே கேட்டுனே இருங்க. என்ன போச்சு, யார் வீட்டு காசு, சொத்து வரி ஏற்றுவாங்க, அப்புறம் ஏற்றலான்னு வாங்க, என் போன்றவர்கள் இல்லை அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் பேசினதுக்கப்புறம் அதை குறைக்கிறான்னு வாங்க, கட்டுங்க. இன்னும் இது ஒரு சைடு சோகன்னு பார்த்தா, இன்னொரு சைடு திமுக சொல்லி சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சைதாப்பேட்டையில் ஓட்டு போட்டவங்களும் நல்ல சாவே வராது. நான் என்ன கேட்குறேன்னா, கோபம் இருக்கலாம், அவங்கள மாதிரியே நீங்களும் பேசினா அப்புறம் என்ன இருக்குது? ஒரு அண்ணாவோட பாரம்பரியத்தில் வந்துட்டு அண்ணா பேரில் இயங்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக, அண்ணாவே உருவாக்குன கட்சி திமுக. சரி, தோற்று போயிட்டாரு, மா சுப்பிரமணியன் தோற்று போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் போட்டு இந்த போதைப் பொருள் இருக்கிறவங்கலாம் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துனுக்கிறான். இப்போ மாசு கட்டின ஆஸ்பத்திரியில் உண்மைதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு மக்களை வந்து அப்படி பேசக்கூடாது. திமுக தொடர்பான கேள்விகள் வச்சிருக்கேன், 2-3 கேள்விகள் இருக்கு. எனக்கு அதுக்கு நீங்க சொத்து வரியை சொன்னதுனால இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திக்கும் போது நிர்மல்குமார் அவர்கள் ஏங்க அது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அப்படி ஏறி இருக்குங்க அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா நேற்று நைட்டே வந்து கார்பரேஷன்ல இருந்து அதை நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம்ட்டாங்க. யாரு சொல்றது உண்மை, யார் சொல்றது சரின்னு எடுத்துக்கிறது? அறிக்கை கவர்மெண்டோட அறிக்கை எடுத்துக்கிறதா, மினிஸ்டர் சொல்றதை எடுத்துக்கிறதா, எப்படி? இல்லைங்க, ஐயா நிர்மல்குமார் வந்து நிறைய உண்மைக்கு புறம்பான செய்திகளை அடிச்சு விடுறாரு. கரண்ட் பில்லு ஏறவே இல்லை, சாதிச்சாரு. இதை பார்க்குற நேயர்கள் தான் சாட்சி, வெளியிலலாம் எங்கேயும் போவானா, அவங்கவுங்க கரண்ட் பில் தான் ஆதாரம். எல்லாருமே சொல்றாங்க பாருங்க, கரண்ட் பில்லோட கம்பேர் பண்ணி தாவேக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்களே. விஜய் அண்ணாவை ஆதரிக்கிறவங்களோ முதலமைச்சருக்கு வாக்கு போட்டவங்களோ ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குலாம் தனியாக எதனா கரண்ட் பில்லு வருதா? அதாவது ஒரு சில வகையறா மக்களை கேட்கும்போது கரண்ட் பில்லு ஏறலைன்றாங்க, ஒரு சிலரை கேட்கும்போது கரண்ட் பில்லு ஏறி இருக்காங்கன்றாங்க. ஆனால் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறவங்க நீங்களாம் கருத்தே சொல்லணும். ஏதோ ஒரு சிலர் உண்மையை பேசக்கூடியவங்க நான் இது நல்லா இல்லைனான்ட்டு வீடியோலாம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் அதாவதுங்க சொந்த விருப்பு வெறுப்பு தாண்டி ஒரு விஷயம் தப்புன்னா அது தப்புன்னு சொல்கிறதுல என்ன நமக்கு வருத்தம்? அப்போ இப்போ இந்த கரண்ட் பில் ஏற்றுறது சரி சரி, உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் கட்டிட்டு போகலாம் இல்லையா? வேற யாருன்னா பேசினா கூட அவங்கள போயிட்டு இல்லை இவங்க தப்பாக சொல்கிறாங்க, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கினீங்க, யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு தான் கரண்ட் பில் வருது. நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் நான் வீட்டில் வந்து வீட்டில் ஹாலில் ஏசி, பாத்ரூமில் ஏசி, பூஜை ரூமில் ஏசியாக போட்டுன்னு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 2 ரூம் வந்தால் 2 ரூமில் போடுவாங்க ஏசி. அதுவும் இப்போ வந்து ஒரு இன்னொன்றுங்க, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஏசி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். முன்னே வந்து ஏசின்றது லக்ஸுரி, இன்றைக்கி ஏசின்றது கொஞ்சம் சாதாரணமாக ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு ஒரு 2000 ரூபா எத்தனை போய் கடையில் கொடுத்துட்டு லோனில் வந்து கார்டை தேய்ச்சிங்கன்னா கொடுத்துட்றாங்க ஏசி, இல்லை இஎம்ஐயில் கேட்டோன்னா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு கரண்ட் பில்லையும் கூட கட்டி அந்த ஏசிக்கும் இஎம்ஐ கட்டி அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஏற்றி விட்றீங்க. ஏன் அந்த ஏசி விற்றதுக்கு வரியெல்லாம் அரசாங்கத்துக்கு தானே போகுது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தானே போகுது. இப்போ நாங்கள் வாங்குற ஏசியில் உங்களுக்கு ஆதாயமே இல்லை, அரசுக்கு வரி கட்டி தானே வாங்குறோம். அதெல்லாம் வரி கட்டி தானே வாங்குறோம். அங்கேயும் வாங்கிக்கிறீங்க, இஎம்ஐலையும் வாங்கிக்கிறீங்க, வட்டிக்கு வட்டி வாங்கிக்கிறீங்க, வரிக்கு வரி வாங்கிக்கிறீங்க, கரண்ட் பில்லு வாங்கிக்கிறீங்க, அப்புறமா கொஞ்சம் சூடு வைக்கிறீங்க. இல்லை இது ஒரு தொடர் கதையா இருக்கே சார். நம்ம ஒரு இது நூல் விட்டு பார்ப்போம், என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அப்படி இருக்கட்டும், இல்லைன்னா டக்குன்னு நூலை திரும்ப எடுத்துக்கலாம். அதுதான் அது நூல் விட்டு பார்க்கறதுன்றத விட மொட்டை அடிச்சு பார்க்கறது ஜனங்களை. மொட்டை தானேப்பா 3 மாசத்துல முடிவு முளைச்சிக்க பரவாயில்லப்பா, இப்போ அடிச்சிட்டேன் பார்த்து இல்லவே இல்லைன்னு சாதிச்சாங்க மாநகராட்சியில, ஏற்றவே இல்லைன்னாங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தா நீங்க வந்து அதிகாரிகள்கிட்ட முகாம்ல சொல்லலாம். முகாமில் வந்து மக்கள் கொந்தளிச்சு வெடிச்சது நேற்று வீடியோக்கள் வந்தது. இமீடியட் நைட்டே ஆர்டர் வாபஸ் வாங்குறாங்க. மினிஸ்டர் காலையில் அப்படி நடக்கவே இல்லை, மறுசீரமைப்பு தான் நடந்துச்சு. அதான் இப்போ என்ன நடக்குது, முதலமைச்சரோட அலுவலகம் மறுசீரமைப்பு. முதலமைச்சர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது, ரிப்பேர் தான், அதை ரிப்பேர் பண்ணி பெருசாகிறாங்க. 2வது மாடியில் இருக்கிறது எப்படி 10வது மாடியிலன்னா அது பெருசாகுது. அதே மாதிரி இந்த சொத்து வரையும் பெருசாகுது.
சாதிக்கிறது ஒரு 100% வரைக்கும் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆமாங்க. டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் பிருத்திவிராஜ்னு சொல்லிட்டு அந்த தம்பி எழுதியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் என்னென்னா நோட்டீஸ் வர ஆரம்பிச்சு. எஸ். எல்லாருக்குமே வந்து மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி சொத்து வரி கட்டுங்க அப்படின்னு. சரி, பழைய சொத்து வரி தானே நம்பிக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி வருது சொத்து வரி. நாங்கள் 2-3 வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி வருது, நான் ஒரு வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்து பதறி அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் அந்த மக்கள் சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று அந்த துறைக்கு அமைச்சர் கிடையாது. அந்த துறை வந்து முதலமைச்சரோட கீழே இருக்கு. இப்போ இதுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது? சட்டமன்றத்தில் அதை பற்றி இன்னும் பேசலை. ஆனால் மேயரு துணை மேயர்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மாநகராட்சியினுடைய மேயருக்கே தெரியலன்னா எவ்வளோ பெரிய ஆவலம். எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு மேயர் வச்சு உட்கார வச்சுருக்குறாங்க? திமுக மேயர்ன்றதுனால எதுவுமே சொல்ல வேணாவா? இப்போ இந்த மேயருமே வந்து இந்த வரிகிரி ஏற்றுற அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களே பைப்புற அளவுக்கு ஏற்றி இருக்கிறாங்க. 30%னா ஓகே, 300%ஆ ஐயோ வா அப்படின்ற மாதிரி. அதனால வந்து அது இப்போ அதுவும் மறுசீரமைப்புன்னு அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அப்போ அதையாவது கரெக்டாக பண்ணணும். இல்லை நாங்கள் மறுசீரமைப்பு தாங்க அப்படின்னு உறுதியாக இருக்கணும். மக்கள் ரியாக்ட் பண்ணது கோவப்பட்டது டக்குனது பின்னாடி ஏமாத்த முயற்சி, அது மக்களை வந்து ஏமாத்த முயற்சி பண்ணு. இப்போ மறுசீரமைப்பு அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பான். அது என்ன தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு? பின்னாடி ஏற்ற போகிறோன்னு அர்த்தம் இல்லை. நானே கேட்குறேன், ஒரு உண்மையை இல்லை என்ன செய்ய போகிறோமோ அதை வெளிப்படையே தன்மையாக சொன்னா என்ன? இப்போ ஜெயலலிதா அவர்கள் 2011 வந்தப்போ கசப்பு மருந்து குடிச்சே ஆகணுன்ற வெளிப்படையாக சொல்லி தான் எல்லா வேலையும் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எதிர்வினை அவங்க சந்திச்சாங்க. ஆனால் இந்த அரசு பிரச்சனை இருக்குங்க, கஜானா காலி இருக்குங்க, நாங்கள் விலை ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லாமல் ஒன்றொன்னா ஏற்றுறது, மக்கள் ரியாக்ட் பண்ண பின்னாடி எடுத்துக்கிறது, ஏற்றினா ரியாக்ட் பண்ண, இல்லைன்னா சில இடங்களில் சாதிக்கவே முடியும். இல்லைங்க ஏற்றவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. அரிசி விலை ஏறி இருக்கு, யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அரசு தரப்போ அதாவது அம்மையார் ஜெயலலிதாவையோ இல்லை எம்ஜிஆரையோ இல்லை கலைஞர் அவர்களையோ இவர்களோடு ஒப்பிடுவது சரியாக இருக்காது. ஏன் அப்படின்னா கலைஞர்லாம் வந்து இந்த வரிகிரிலாம் எழுத்தணும்னா எனக்கு நல்லா தெரியும். மா சுப்பிரமணியன் மேயராக இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர்கள்கிட்ட இதை பற்றி தான் பேசியிருக்காரு. என்னென்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலந்தூரில் வரி ஜாஸ்தியாக இருக்கும், அம்பத்தூரில் வரி ஜாஸ்தியாக இருக்கும், சென்னையில் பிரதானமாக இருக்கிற இடத்துல வரி கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து அவர்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். என்ன சொல்லுவார்? கமர்ஷியல் பில்டிங் இருக்குது, கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் ரேட்டில் போட போகிறான், நீங்கள் பண்ணுறீங்க என்ன? இல்லை இது மாதிரி ஆஃபீஸர்ஸும் அதெல்லாம் ஏற்ற வேண்டாம். கரெக்ட். கமர்ஷியல் பில்டிங் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்னால் வரி கம்மியாக வாங்க போகிறீங்களா? வரி கூட தானே வேணும். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிற வரி போட முடியுமா? முடியாது. நுங்கம்பாக்கம் ஜோனில் ஒண்டி வர வரி நிறைய முனிசிபாலிட்டிக்கே வராது, நிறைய கார்பரேஷனுக்கே வராது. உதாரணத்துக்கு ஓசூர் கார்பரேஷன் இருக்குது, இங்கே ஒரு 2 வார்டில் வருது இல்லைங்களா சென்னையில் காசு வரி, அதுதான் அவங்க ஒட்டுமொத்த பட்ஜெட்டு. சம்மந்தம் இல்லாமல் முனிசிபாலிட்டியெல்லாம் மாநகராட்சி ஆக்குறது எதுக்குன்னா இந்த மாநகராட்சிக்கு அவுட்டரில் எடுத்துன்னு போய் ஆஃபீஸை போட வேண்டியது, அதை கார்பரேஷன் சொல்லிட்டு அங்கே ரியல் எஸ்டேட் இடம் வாங்க வேண்டியது, அது வியாபாரத்தை கூட்டத்துக்கு நடக்கிறது. இதுதான் சொத்து வரி ஏறுறதுக்கு மொதல் காரணம். இது ஆட்டோமேட்டிக்காக ஏறின்னு இருக்குது. அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற மாநகராட்சிக்கு நீங்கள் 300%, 200% வீட்டு வாடகை ஏறும். மக்களால் நடுத்தர மக்கள் சரிங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வீடு இருக்குது, அவங்க அப்பா வந்து நல்லா வசதியாக இருந்தார், அவர் கட்டிட்டு போயிட்டார். பையன் வந்து அப்பா அளவுக்கு இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறார். அந்த தலைமுறை முடிஞ்சிச்சு, பையன் இருக்கிறாரு. பையனுக்கு சரியாக வேலை இல்லை, அந்த வீடு ஒண்டி தான் இருக்குது. அந்த வீட்டில் அவர் இருக்கிறாரு. சொத்து வரி ஏற்றிட்டிங்கன்னா அவரோட வருமானம் எதனா ஏறிக்கா? வீட்டில் இருக்கிறது உண்மைதான், கைட்லைன் வேலை ஏறி போச்சு. ஒரு காலத்தில் 10 லட்ச ரூபா அந்த வீடு எனக்கு 1 கோடி ரூபா ஆயிடுச்சு. அதனால 1 கோடி ரூபா ஏறிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொத்து வரி போட்டிங்கன்னா அந்த அவர் வீடு அவங்க அப்பா கொடுத்துட்டு போனது, அவர் இருக்கிறாரு. இந்த மாதிரி சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க கிடையாது. பூர்வீக சொத்து எங்கள் பெரியப்பா எழுதி கொடுத்தாரு, எங்கள் சித்தப்பா கொடுத்தாரு, அப்படி இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கலன்றாங்க. ஆனால் ஃபோனில் அனுப்புகிறோம்ல, நோட்டீஸு ஃபோனில் அனுப்புகிறாங்கல்ல. இல்லை டிஜிட்டல் இந்தியா வைபிளே அப்படியே இது பண்ண ஃபயர் ரூட்டிங்னா சரியாக போயிடும். சொத்து வரி அதிகமாக வருதுன்னு தான் மெசேஜ் வருது, உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா தாறுமாறாக இருக்க வேலை அப்படிதான். அதை கூட தாறுமாறாக இருக்கும். அதுக்கு சர்சார்ஜ் வேறு, இலவச இணைப்பு. இப்போ நீங்கள் போயிட்டு இந்த கடையில எல்லாம் போயிட்டு தங்கம் வாங்கினீங்கன்னா வெள்ளி கொஞ்சம் கொசுறு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சர்சார்ஜ். அதாங்க இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு சாமானியர்களோட பிரச்சனைகள் தெரியறதில்ல ஆட்சியாளர்களுக்கு. இந்த சொத்து வரி மேட்டர் நான் ஏதோ இப்போ புதுசாக பேசுகிறேன்னு கிடையாது. கிட்டத்தட்ட ஹாங்காங்கு யூஎஸ்க்கு ஈக்குவலாக வந்து வரியை வந்து இந்தியாவில் வந்து மறைமுகமாக வாங்குறாங்க, வாங்கினவங்ககிட்டயே வாங்குறாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து சரி செய்யும்.